அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். நடிகர் சூர்யா அவர்களினுடைய நடிப்பில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய கங்குவா திரைப்படம் என்பது வட மாவட்டங்களில் மிக பெரிய அளவில் தோல்வியை தழுவி இருக்குது. என்ன நடந்ததுன்றதை இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாங்க. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நடிகராக இருந்த நடிகர் சூர்யா அவர்கள் கடந்த 2 வருடங்களுக்கு பின்பாக தன்னுடைய நடிப்பில் வெளியான கங்குவா என்கிற திரைப்படம் என்பது இன்றைய தினம் திரையரங்களில் வெளிவந்தது. இதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் முன்னதாகவே தெரிவிக்க வேண்டும். என்னவென்றால், பொதுவாகவே ஒரு முக்கிய நடிகரினுடைய திரைப்படம் வந்தால் அதனை திரைப்படத்தினுடைய திரை அரங்குகளின் விநியோகஸ்தர்கள் உடனடியாக வாங்கி தங்களுடைய திரையரங்களிலே வெளியிடுவார்கள். காரணம், அவர்களுக்கான லாபம் வர வேண்டும் என்று. ஆனால் இந்த கங்குவா திரைப்படத்தை பொறுத்தவரை திரைப்படங்களினுடைய திரை அரங்கின் விநியோகஸ்தர்கள் வாங்குவதற்கும் தங்களினுடைய திரை அரங்குகளிலே வெளியிடுவதற்கும் முன் வரவில்லை. அதிலும் குறிப்பாக வட மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய திரையரங்குகளுடைய உரிமையாளர்கள் இந்த படம் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டு 120% திரையரங்குகள் மட்டுமே இந்த படம் வெளியாகி இருக்கிறது வட மாவட்டங்களில். அதற்கான காரணம் நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். நடிகர் சூர்யா அவர்கள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஜெய்பீம் என்கிற ஒரு படத்தில் நடித்து அதில் வன்னியர் சமுதாயத்திற்கு எதிரான பல்வேறு குறியீடுகள் இருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் பணம் மட்டுமே மிக முக்கியமான அத்தியாய பிரதாய நோக்கம் என்கிற சூழலில் அந்த படத்தில் நடித்தார். மேலும் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகள் வன்னிய சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கிறது என்பதை வன்னிய சமுதாய மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளாக தெரிவித்த போதும் கூட நடிகர் சூர்யா அவர்கள் அதற்காக எந்தவித ஒரு மன்னிப்பையும் கோரவில்லை, வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை. இதனுடைய தாக்கம் அதற்கு பின்பாக வந்த எதற்கும் துணிந்தவன் படத்திலும் வட மாவட்டங்களிலே இருந்தது. திரையரங்குகளெல்லாம் வெறிச்சோடி போயின. காவல்துறையினுடைய பாதுகாப்போடு படங்கள் வெளியிடப்பட்டாலும் மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த படத்திற்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு வலுக்கும் என்று எதிர்பார்த்திருந்த சூழலில் வன்னியர்கள் தங்களுடைய எதிர்ப்பை புறக்கணிப்பாக காட்டியதன் விளைவாக இந்த படம் என்பது மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கின்றது. 120% திரையரங்குகளுடைய உரிமையாளர்கள் முதல் நாள் முதல் ஷோ ஓட்டிவிட்டால் போதும் என்கிற எண்ணத்தோடு மீண்டும் அமரன் திரைப்படத்தையே தங்களுடைய திரையரங்களில் காட்சிப்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். சூர்யா அவர்களுக்கு எதிரான பதிவு இது கிடையாது. இருப்பினும் வன்னியர்களுக்கு எதிரான ஒரு திரைப்படத்தில் நடித்ததின் எதிரொலி ஒரு வருத்தத்தையோ அல்லது மன்னிப்பையோ அப்போதே தெரிவித்திருந்தால் இன்றைய தினம் இந்த படம் வெகு விமர்சையாக ஓடியிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வன்னிய சமுதாயத்தினுடைய ஒற்றுமையோடு இந்த சம்பவங்கள் என்பது தற்போது வட மாவட்டங்களிலே அரங்கேறியிருக்கிறது. மீண்டும் சூர்யா அவர்களுக்கு சொல்வது ஒன்றுதான், ஒரு முறை இந்த சமுதாயத்திடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் அடுத்த படத்தை இயக்குங்கள், இல்லையெனில் இதுபோல சூழல்தான் நீடிக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி.